அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு வட்டம் அகரம்பள்ளிப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு வட்டம் அகரம்பள்ளிப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் முடிவு செய்து அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் அருகே யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, யாகசாலை பிரவேசம், விக்னேஸ்வர பூஜை, நாடி சந்தனம், மருந்து சாத்துதல் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கோ பூஜை செய்யப்பட்டு யாகசாலையில் சுத்த பாராயணம், இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்த புனித நீரை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு எடுத்து சென்று கோவில் கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.